அப்பா என்ன வெயில் என்ன வெயில், இதோட மழை சேர்ந்துருச்சு. எங்கேயாவது நிழல் கிடைச்சா உட்காரலாமே. இதோ இந்த மரம் போய் உட்காரலாம். பாவ பக்தர்கள் அவர்கள் வேண்டும் மரத்தை ஏற்கனவே ஏற்கவில்லையே என மனம் வருந்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய நான் இந்த பூலோகத்திற்கு வந்திருக்கிறேன். நாராயண நாராயண என்று மேலோகத்தில் எந்த ப்ராப்ளமும் தெரியவில்லையே. எப்படி பொழுதை போக்குவது? சரி, பூலோகம் செல்வோம். அங்கே ஏதாவது நடக்கிறதா என்று பார்ப்போம். அதோ என்னொரு ஆச்சரியம், விநாயகர் பூலோகத்தில் வந்து உட்கார்ந்திருக்கிறார். இன்னைக்கு சரியான வேட்டை தான். என் வேலையை காட்ட வேண்டிய டைம் இதுதான். வணக்கம் பிரபு. விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேத முகத்தோனே ஞான முதல்வனே, வேத முகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. நாராயண நாராயண என்றே உலகத்தின் திடீர் விஜயம். ஓஹோ நாரதா, நீயும் வந்து விட்டாயா? இனிமே நல்லா போகலாம். விநாயக பெருமானே, அப்படிலாம் சொல்லாதீர்கள். நாதர் கலகம் நன்மை தான் முடியும், கவலையே படாதீர்கள் என்று புள்ளி உங்களுடன் இருந்து உங்களுக்காக அனைத்து உதவிகளும் செய்து தருகிறேன் பிரபு. நீங்க பூலோகத்துக்கு வந்த காரணம் கோயில லட்சுமி அந்த கைப்பை வேஷ்டங்கள் எல்லாமே இந்த பூலோகத்தை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். அப்ப வெயில் தாங்க முடியல. எங்கேயாவது நிலம் கிடைச்சா உட்காரலாமான்னு பார்த்து இந்த வாரத்திலேயே உட்கார்ந்துருக்கேன். நாராயண நாராயண, அது மரம் இல்ல பிரபு, மரம் மாதிரி ஆர்டிபிஷியல். என்ன இல்ல எப்படி மரம் இருக்கும்? எல்லா மரத்தையும் அழிச்சிட்டு வீடு மாலின்னு கட்டிட்டாங்களே. சும்மா அதுக்காக ஆர்டிபிஷியல் மரத்தை வச்சிருக்காங்க. ஒரிஜினல் ஆர்டிபிஷியல் ஆனா நிலைக்கு உட்கார ஒரு இடம் கிடந்துச்சு. கேட்கணும்னு நினைச்சேன். எங்க உங்க வாகனம்? மூஞ்சில தானே கேட்கிறேன். ஆமா, ஏனே மூஞ்சில தான் கேட்கிறேன். அவனை பத்தி ஏன் கேட்க? அவன் நல்லா தூங்கிட்டான். அவனை எழுதி பார்த்தேன், எந்திரிக்கல. அவங்க உட்காந்து வரதுக்கு வர நடந்தான். பாஸ்தா வரணும் நடந்தே விழுந்துட்டேன். விநாயக பெருமான காணுமே. எல்லா இடமும் தேடி தேடி பார்த்தோம், காணுமே. எங்கதான் போயிருப்பாரு? பூலோகத்துக்கு வந்திருக்காரு. பக்கத்துல நாரதர் வேற இருக்காரு. அவர் என்னெல்லாம் என்னை பத்தி சொல்லி வச்சிருக்காருன்னு தெரியலையே. இன்னைக்கு பார்த்து நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். நாரதர்னாலே கனகம் தான். அவர் சொல்லி ஐயனம் மேல கோவத்துல இருப்பாரோ பயமா இருக்கு. ஐயனே, என்ன மட்டும் தனியா விட்டுட்டு வந்துட்டீங்களே. நல்லா தூங்கிட்டு இருந்த உன்னை எழுப்பி பார்த்தேன், எந்திரிக்கல. அதான் நானே பூலோகத்துக்கு வந்துட்டேன். ஆமாம் ஆமாம், விநாயகர் சதுர்த்தி பூஜை நடந்து கொண்டே இருக்கிறது. பக்தர்கள் ஏராளமான பிரசாதங்கள் படைப்பாங்க. அதுல இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டு கொழுக்கட்டையும் சாப்பிட்டு தூக்கிட்ட போல இருக்கு. நானும் அவங்க நாங்களே கேட்டாரா? என்ன ஏனே, நீங்களும் இவரோட சேர்ந்துட்டீங்களா? அது கொழுக்கட்டை சாப்பிட்டு தூக்கம் இல்லை, மயக்கம். முன்னாடிலாம் 3 வரைக்கும் கொழுக்கட்டை, அப்பம், அதிரசம், சூரியம், சுண்டல்னு விதமா பண்ணுவாங்க. இப்ப பார்த்தா எல்லாம் இன்ஸ்டன்டாவே பண்ணிட்டாங்க. அது ஒத்துக்காம மயக்கம் வந்துச்சு. பக்தர்களை குறை சொல்லாது. அவர்கள் இதையாவது செய்கிறார்களே என்று சந்தோஷப்படும். அப்பாடா
எதுக்கு பூலோகத்துக்கு வந்திருக்கான்னு நம்ம நாரதர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாரதர்கிட்ட கொஞ்சம் போய் பேசணும். சரி, என்கிட்ட கேட்க பயந்துக்கிட்டு நாரதர்கிட்ட சப்போர்ட் எப்படி இருந்தாலும் இன்னைக்கு தானே வருவேன், அப்போ பார்க்குறேன். வணக்கம் நாரதரே. வணக்கம் வணக்கம். இரு அப்பாடா, நான் பூலோகம் வந்த வேலை ஆரம்பித்து விட்டது. சொல் மோஜு. சொல்றேன் கொஞ்சம் பக்கத்துல தான் வாங்களேன். அச்சோ, இந்த மூஞ்சிர் பேச்செல்லாம் கேட்க வேண்டிய நிலவு வந்துருச்சு. எல்லாம் ஏனாயிரம். நாராயணன் நாராயணன். சொல் மோஜு. கொஞ்சம் பக்கத்துல தான் வாங்களேன். அவர் எதுக்கு இங்க பூலோகத்துக்கு வந்திருக்கான்னு கொஞ்சம் கேட்டுட்டு சொல்லுங்களேன். எவ்வளோ எடுத்தாலும் என் சின்ன மொழிக்கு புரியவே மாட்டேங்குது. யாரு எவரிட சொல்ற? எனக்கு புரியவே மாட்டேங்குது. நம்ம என்னத்தா? ஓ, கேக்குறேன். ஒருவேளை பக்தர்கள் பிரார்த்தத்தை நேர்லே வந்து சால்வ் பண்ண வந்திருப்பாரோ? நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அந்த ஆசைதான் என்னையும் கைலாசத்திலே விட்டுட்டு வந்துட்டாரு. எந்த காதுல ஓதுற நேராக நாராயணன். ஐயனே, காலையில் உருவத்தின் வேண்டுதலை பார்த்தேன். உங்களுக்காக உலகத்தில் வந்திருக்கீங்களோன்னு. இந்த பூலோகத்தில் ஏராளமான பக்தர்கள் இருக்கிறார்கள். நீ எந்த பக்கம் நாரதா? சூயப்பா முடியலப்பா. அதான் பிரபு, அண்ணனும் தம்பியும் அது ஒரே வீட்டு தனக்கே வேணும்னு கேட்டாங்களே. அவங்க அம்மாவும் சண்டை போடாம தீர்த்து வைக்கணும்னு சொன்னாங்களே, அந்த வேண்டுதல் பிரபு. அதான் நான் பூர்த்தி செய்து விட்டேனே நாரதா. எப்படி? வெரி சிம்பிள். வீட்டுக்கு நடுவில் கோல போட்டு ப்ராப்ளம் சால்வ். அம்மாவும் ஹாப்பி, பசங்களும் ஹாப்பி. எப்படி ஐடியா? இதைத்தான் நாங்க ஏற்கனவே சம்சாரம் மின்சாரம் படத்துல பார்த்தோமே. இது விசுடையில காட்சி. இதுவுமே ஐடியா கொடுத்தது ஆனாச்சே. அப்ப ஒருவேளை கார்கீர் வாங்க வந்திருப்பாரோ? அச்சோ, மனசு கிடந்து அடிக்குதே. நீ மைண்ட வயசு நினைச்சு சத்தமா பேசிட்டப்போ அதான் பிரபு கேட்க வரோம். அதாவது கார் கீரை வாங்குற ஐடியால வந்திருப்பீங்களோன்னு. இது வரைக்கும் அந்த ஐடியா இல்லே நாரதா. இது அந்த ஐடியா இருக்கும். அப்படிலாம் பண்ணிடாதே பிரபு. உங்களே வாழ்க்கையே ஓடுது. உங்க கையில வாழ்க்கையே இருக்கு. ப்ளீஸ் என்னை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களேன். ஏதாவது சொல்லி ஒரு மனுஷன் மாத்துறாரான்னு பாரு. இவரே என்ன கழட்டி விட ஐடியா கொடுப்பார் போல இருக்கு. இரு வெயிட் பண்ணு. மாத்திரம் நாரதர் கலகம்னாலே நன்மைன்னு யாருக்கும் தெரியவே மாட்டேங்குது. நாராயணன். அப்படி ஒரு எண்ணம் வேண்டாம் பிரபு. கார் வாங்கணும்னா பூலோகம் வரணும், பெட்ரோல் பண்ணணும், கேஸ் ஃபில் பண்ணணும், லைன்ல நிக்கணும். திடீர்னு ரேட்டு வேற ஏறும். கார் விடணும்னா டிரைவிங் கத்துக்கணும், எட்டு போட கத்துக்கணும், லைசன்ஸ் வாங்கணும். இவ்வளோ இருக்கு. சரி, காரே ஓட்ட வேணாம், டிரைவர் வச்சுக்கலான்னு பார்த்தா டிரைவர் ஸ்டெடியா இருக்கணும். அப்பதான் நீங்க கைலாசம் போக முடியும். ஸ்ட்ரைட்டா எவ்வளவுன்னா அடிக்கடி கார் வேற ரிப்பேர் ஆகும். ஸோ நம்மளுக்கு ஆல்வேஸ் ஸ்மூத் தான் சீப் அண்ட் பெஸ்ட் ஆகணும். ரெண்டு கொழுக்கட்டை கொடுத்தா போதும், பின்னாடியே வந்து விடும். அப்பாடா, இப்பதான் நீ எனக்கு சப்போர்ட்டிவா பேசுங்க. ஆனாலும் இந்த 2 கொலக்கட்டை மேட்ரு டூ வச்சுதான். அப்பா அதுவும் இல்லைன்னா வேற எதுக்கு வந்திருப்பாரு? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. இப்ப என்ன, நான் இந்த பூலோகத்துக்கு வந்த விஷயத்தை சொல்லணும், அவ்வளவுதானே. சொல்லுங்க பிரபு. ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங். இதுக்கு தானே அவசியப்பட்ட ராஜகுமாரா? என்ன திடீர்னு சந்தோஷம்? ஆமா, சந்தோஷம்தான். இருக்காத பின்ன. கார் கீர் வாங்கி கழட்டிட்டு வரோன்னு பயந்தேன்ல. அப்படிலாம் ஒண்ணும் நடக்கல. நான் எஸ்கேப்பா. நீ ஏதாவது ஒரு நல்ல ஐபோன் 18 Pro Max வாங்கிட்டு போலாம் வந்தேன். ஏன் நீ இது விளையாட்டு? ஓஹோ, நீங்க மட்டும் தான் போன் வச்சிருக்கணும். மத்த யாரும் பிடிக்காதே. நீங்க வாங்க பிரபு.
எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஐயனே, அது உனக்கும் தெரிந்து விட்டடா. பகவானுக்கு தெரியாம என்னதான் மறைக்க முடியும்? இருக்கிற எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆவல். அதனால போன் வச்சிருக்கேன். ஓஹோ, அப்படிதான் வாட்ஸ்அப்ல இருக்க மெசேஜை பார்த்துட்டு கைலாசத்துக்கு வந்து நீயாவே சொல்ற மாதிரி சொல்ற பொழுது. ஆமா ஆமா ஐயனே, அதுவும் ஒரு டியூட்டி தானே. பக்தர்களே, இந்த காலத்துல வேற ஒரு கூட போன் இல்லாம யாருமே இல்லை. என் அப்பன் சிவன், என் அம்மா பார்வதி, என் மாமா விஷ்ணு, ஏன் என் தம்பி முருகன் எல்லாரும் உட்கார்ந்த இடத்துல அவங்க நடத்தப்படுற சூழ்நிலை லைப்ரரி டாக்டரை பார்க்கணும். இதுல வேற போன் இல்லாம வாழ்க்கை என்ன வேண்டும்? நாராயண நாராயண, போன் வாங்கினாலே ப்ராப்ளம் தானே பிரபு. மாமா நாரதா, நீ சொல்றது என்னன்னா போன் வாங்கினாலே ப்ராப்ளம் தான். ஆனா ஒரு விஷயத்துல நன்மை இருந்தா தீவிரம் இருக்கு. அது இருக்க நன்மை எடுத்துக்கிட்டு தீவிர விட்டுங்களேன். சரி, நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். வாங்க போன் வாங்க போலாமே. நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன் நாரதா. ஐயனே, எனக்கு உனக்கு இல்ல ஐயனே, நீங்க கிளம்பிட்டு எங்கேயாச்சும் போனா ஒரு மிஸ்டு கால் போட்டீங்கன்னா போதும், ஓடி வந்துடுவேன். அப்புறம் ஃப்ரீ டைம்ல ஒரு ஓரத்துல உட்காந்து ராமச்சேரி கப்பே கீழே போராடுவேன். அதனால ப்ளீஸ். ஓகே ஓகே, நான் போன் வாங்கிட்டேன். ஆனா போன் உனக்கு அது இருக்க எல்லா டேட்டாவுமே எனக்கு. மாப்பு இத வச்சிட்டாரையா ஆப்பு. போன் வாங்கி என்ன பண்ண போறீங்க பிரபு? இந்த காரணத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த போன் வாங்கினதே நம் பக்தர்களுக்காக தான். இதுல அவங்களுக்காக வாட்ஸ்அப் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஐயனே, அப்படியே இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நாம 2 பேர் சேர்ந்து பக்தர்களுக்காக ஒரு ரீல்ஸ் போடலாம்ல. ஐயனே, அதையும் ஃபேஸ்புக்கும் டெய்லி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்களேன். சரி நம்ம எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி பக்தர்களுடைய பிரச்சனையை உடனுக்குடன் தீர்த்து அதை சந்தோஷமாக்கிறோம். வாங்க செல்ஃபி எடுத்துக்காங்க. விநாயகர் கூட செல்ஃபி எடுக்கிற செல்ஃபி ஆரம்பிச்சு. அதுவும் என் ஐடியா தானே. முதல் வேலையா இந்த முருகனுக்கு வாட்ஸ்அப் இருந்து அவங்ககிட்ட ஒரே ஒரு வாட்டி போன் எடுத்து தரமாட்டேன். ஆனா அவன் வச்சுக்கிறது ஆண்ட்ராய்டு, நான் வச்சுக்கிறது ஐபோன். அவங்கள விட நியூ வச்சுக்கலாம் அப்படின்ட்டால முதல் வேலையா இது கைலாசத்துக்கு கொண்டு போய் எல்லா இதுக்கும் காமிச்சுவாங்க. வரட்டா? பாய். இந்த போன் கையில கடித்தவுடன் கடவுள் கூட நார்மல் ஹியூமனாக மாறிவிட்டார். இன்னொருக்கு இது வந்துட்டாலே மனிதர்கள் ஆசை ஒட்டிட்டு என்ன செய்வது நாரதா? ஐயனே, ஒரு அசல போன் நம்பர் கொடுக்காம போறீங்களே. ஃபோன் நம்பர் தானே, நோட்டி 000000000. ஓகா, பாய். என்ன நானும் இந்த ரெக்கமெண்டேஷன் போனேன். சாரி ஐயனே. நீ என்னோட சொல்லக்கூடாது. ஒருவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரிடமே தெரிந்து கொள். பிறரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளாது. சரி ஐயனே, இனிமேல் நீங்க சொல்ற மாதிரியே பண்றேன். எனக்கு எல்லாமே நீங்க தானே ஐயனே. சரி, நீ இல்லாமலையா? வா போலாம். பார்த்தீர்களா பக்தர்களே, நான் சின்ன தப்பு பண்ணா கூட ஐயா பெருசா எடுத்துக்கல. அதனால பக்தர்களாகிய நீங்களும் விநாயகர் பெருமான மனசார வேண்டிக்கோங்க. அவர் உங்களுக்கு வேண்ட எல்லாத்தையும் அள்ளி அள்ளி தருவாரு. ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்க்கணும்னா உங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். பார்த்தீங்களா பக்தர்களே, நாரதர் கலகம் நன்மையில் தான் முடிந்தது. பக்தர்களே, 000000000 போன் நம்பர்னு தவறாக நினைக்காதீர்கள். அது தெய்வ ரகசியம். இட்ஸ் சீக்ரெட். நீங்க மனசுல பகவானை நினைச்சா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்லி மெசேஜ் பகவானுக்கு ரீச் ஆயிரும். நாராயண நாராயண. இன்றைய பொழுது எந்த ப்ராப்ளம்
ப்ராப்ளம் இல்லாம முடிஞ்சிச்சு. நாளைக்கு எங்க பிரச்சனை நடக்குதுன்னு நாளைக்கு பார்ப்போம். வரட்டா? பாய். மீண்டும் சந்திப்போம். Very good, very good. Super. Great. Yes.